தைப்பூசம் விரதத்தோட டே 2 இன்றைக்கி பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஃபாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்குறீங்க. நேற்று சொன்ன மாதிரி தான் அங்கே கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த கடவுளுமே நீ சாப்பிடாமல் இருந்தால் தான் நீ கேட்டதை கொடுப்பேன்னு சொல்லவே கிடையாது. பக்திங்கிறது மனசுலேருந்து வர்றது தான். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபாஸ்டிங் இருந்து பழக்கம் இருக்குது. ஸோ என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இருக்கேன். உங்களால் முடியாதவங்க உங்களை வருத்திட்டு கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கவே தேவையே இல்லை. ஸோ அதுதான் உண்மையான பக்தின்னு நீங்கள் நினச்சிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? அவங்களால முடியல அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வேண்டாம். நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்தாலே போதும். நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குங்க. அதில் வந்து யாராவது இதை விற்கணும் வாங்கணும்னா கூட அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் இந்த செடியில் எனக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ மெசேஜ் பண்ணி பார்த்தா என் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடே. ஸோ அந்த பொண்ணு தான் இந்த செடி எல்லாமே எனக்கு கொடுத்துச்சு. இது செடியாக மரமானே தெரியல, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் வேறு பாட்டில் வச்சு பார்த்துருக்கேன் எப்படி வளருதா இல்லையான்ட்டு. வித்துல இதை பார்த்ததுலேருந்தே டைனோசர்னு வேறு சொல்லிகிட்டே இருந்தான். எங்கள் வீட்டு குட்டி வந்து 2 நாளாக பூரின்ட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி டின்னருக்கு பூரி தான் செஞ்சு கொடுத்தோம். பசங்க கெட்டு செய்யாமல் எப்படி.